ரைட். இன்னைக்கு பார்ப்போம் நாங்க நோடிஃபிக்ஸ் அக்கவுண்ட் எப்படி லிங்க் பண்றது மெட்டாட்ரேடர் 4. உங்களுக்கு தெரியும் நோடிஃபிக்ஸ்ன்றது புரோக்கர் ஒன்லி. அப்போ எங்களுக்கு நோடிஃபிக்ஸில் ட்ரேட்ஸ்க்கெல்லாம் என்ட்ரி எடுக்க இயலாது. மெட்டாட்ரேடர் 4 மூலம் அந்த சப்போர்ட்டோட தான் நாங்கள் ட்ரேட்ஸ்க்கு என்ட்ரி எடுக்கிறது அண்ட் க்ளோஸ் பண்ணுறதெல்லாம். ஓகே ரைட். இப்போ பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நார்மலி பைனான்ஸ்லேயே ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ட்ரேட் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஆப்பும் கனெக்ட் பண்ணல தேவையில்ல. ஆனால் இதில் அப்படி இல்லை. நோடிஃபிக்ஸ்ன்றது ஒரு புரோக்கர் அண்ட் மெட்டாட்ரேடர் 4ன்றது தான் நாங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரியும் எடுக்கிறதா இருக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம். அதில் நாங்கள் பண்ணுறது இதில் மெட்டாட்ரேடர் 4 மூலமாக. ரைட். யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் அவங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுமா? ஸோ ஒன்லி ஹோஸ் கேன் ஷேர் த ஸ்க்ரீன் காட்டுது. ரைட், வெயிட் மினிட், 1 மினிட். ரைட், இப்போ பாருங்க பிரதர், இப்போ பாருங்க. ரைட், இப்போ பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண இயலுமா இருக்கும். கவின் பிரதர். ஃபவாஸ் பிரதர் நான் போடுறேன். ஓகே கவின் பிரதர், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண இயலுமா இருக்கும் பாருங்க. ரைட், ஓகே ரைட் பிரதர். ஐ திங்க் நீங்கள் எங்களோட நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் இப்போது க்ரியேட் பண்ணி அப்படியே மெசேஜ் போடுங்க. நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களா? ரைட், இன்னும் க்ரியேட் பண்ணல. ஓகே ஓகே, இன்னும் க்ரியேட் பண்ணலனா ஃபைனான்ஸ் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் திருப்பூர். ஜாக்கு பிரதர், நாங்கள் வந்து இப்போக்கி ஃப்ளோ கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நான் லிங்க்ஸ் தரேன், அந்த 4 லிங்க்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே நான் உங்கள் யா 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 பிரதர், ரைட் ரைட் ரைட். 5th கிளாஸில் இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் ஜாயின் ஆக மிஸ். ரைட் பிரதர், அப்போ நீங்கள் இது ரைட் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் செய்யுங்க. ஓகே, அப்போ நாங்கள் லைவாகவும் பார்ப்போமா பிரதர்? ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு லைவ் அக்கௌண்ட் ஒரு க்ரியேட் செய்கிறது பார்ப்போமா? எல்லாருக்கும் எப்படி? இல்லாட்டி அப்போ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குமே. ரைட் பிரதர், நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் கொண்டு தரேன். அந்த லிங்க்கை கிளிக் செய்து நான் சொல்கிற அப்டேட்ஸை நீங்கள் இன்னைக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் தரேன் பிரதர். உங்களோட நேம் என்ன சொன்னீங்க? ரைட் ஓகே ரைட். இப்போ பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப்க்கு நான் ஒரு லிங்க் கொண்டு அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் செய்யுங்க பார்க்க. உங்களோட வாட்ஸ்அப்க்கு போட்டிருப்பேன் பிரதர். ரைட், நான் லிங்க் எல்லாம் தரேன். ஓகே ரைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணணும் உங்களோட ஐடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுப்போம், சுராஜ் விக்னேஷ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணணும் சுராஜ், அப்புறம் விக்னேஷ். அது மாதிரி உங்களோட ஐடென்டிட்டியில் எப்படி இருக்குதோ அதை மாதிரி டைப் பண்ணுங்க. ரைட், அடுத்தது உங்களோட ஜிமெயிலை டைப் பண்ணுங்க. பிரதர், ஜிமெயில் டைப் பண்ணும் போது உங்களோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் சரியான பாருங்க. ஏன்டா உங்களோட ஜிமெயிலுக்கு தான் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். ரைட், அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பர். ரைட், அதுக்கு பிறகு ப்ளீஸ் இட்ஸ் நாட் ப்ளீஸ் டைப் த இன்டர்நேஷனல். ரைட்,
ப்ளஸ் ஜீரோ முன்னுக்கு delete பண்ணிட்டு ப்ளஸ் 94 போடுங்க. ரைட். அது பிறகு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. ரைட். அடுத்தது ப்ரோமோ கோட், அதுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அக்கௌண்ட் டைப் பண்ணிக்கிறதுல MT4 ப்ரோ யூஸ் பண்ணுங்க. ரைட். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. லெவரேஜ் வந்து 1 to 1000, அது சரி. அண்ட் அது பிறகு கிளிக் பண்ணுங்க ஐ ஹவ் ரீட் த கிளையண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரைவசி பாலிசி, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அது பிறகு இப்போ கன்ஃபார்ம் பண்ணுங்க கீழே. ரைட். ஓப்பன் அ ட்ரேடிங் அக்கௌண்ட். ரைட். இப்போ இது தான் உங்களோட மெட்டாட்ரேடர் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின். இப்போ இது நாங்கள் இப்போக்கி பிரதர் இதை லாக் ஆகுங்க, நாங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. ரைட். உங்களோட பாஸ்வேர்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே இருக்குது பாருங்க ட்ரேடர் பாஸ்வேர்ட் அண்டு ட்ரேடர்ஸ் பாஸ்வேர்டு இருக்குது, அதை காப்பி பண்ணுங்க. ரைட். உங்களோட லாகினை நான் வந்து இது பண்ணிக்கோறேன். உங்களோட லாகினை நான் இதை வேணும் இது டைப் பண்ணிக்கோறேன். ரைட். 18 38 150. ரைட். இப்போ அங்கே நீங்கள் பாருங்க க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. ஜஸ்ட் ஒரு மேலேயால் ஒரு ஆல்பம், அதை கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி லாகினை கிளிக் பண்ணுங்களே, நோ இஷ்யூ. லாகின்ன்றது கிளிக் பண்ணுங்க. ரைட். ரைட். இப்போ இதுதான் உங்களோட அக்கௌண்ட். சரியா? இதுதான் உங்களோட அக்கௌண்ட். ஓகே. இதுதான் இப்போ உங்களோட அக்கௌண்ட் ரெடியாக இருக்குது. அதோடைய மேலே பாருங்க இருக்குது ஒரு லோகோ ஒன்று மாதிரி ஒரு மேன் மேலேயாலே, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைட் மேலேயாலே ஒரு மனிதர் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மூணாவது இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ரைட். ரைட். ஜஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிரதர் உங்களோட ஐடி ஃபோட்டோ இருக்குதா? உங்களோட ஐடி ஃபோட்டோ இருக்குதா? இதில் உங்களோட ஃபோனில் இருக்குதுன்னா அப்லோட் செய்யலாம் இன்னைக்கு. ஐடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ இருக்குதுன்னா அப்லோட் செய்யலாம். ரைட். நோ இஷ்யூ. ரைட். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டாட்ரேடர் 4 ஒரு அக்கௌண்ட் டவுன்லோட் பண்ணுங்க பிரதர். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ஃபேஸ்புக்கில் இல்லை, ப்ளே ஸ்டோரில் MT4 மெட்டாட்ரேடர் 4. ரைட். இன்ஸ்டால் பண்ணுங்க.
ரைட். இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ரைட். கைஸ் எல்லாரும் பாருங்க. இப்போ நாங்கள் எப்படி சரியான வகையில் நோடிஃபிக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் மெட்டா ட்ரேடர் ஃபோ அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுண்டு. ஓகேயா? ரைட். ஜஸ்ட் மேலே ஜஸ்ட் ஒரு டச் ஒன்று பாருங்க. ஸ்க்ரீனுக்கு மேலே டச் ஒன்று பண்ணுங்க. லோட் ஆகுதா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண ரீசெண்டாக எக்ஸெப்ட் பண்ணுங்க. ரைட். அதை கட் பண்ணுங்க மேலேயால. ரைட். இன்னைக்கு சர்ச் பண்ணுங்க. ஃபைண்ட் புரோக்கரில் நோடிஃபிக்ஸ் ரியல் டூ நோடிஃபிக்ஸ் என்று டைப் பண்ணுங்களேன். அந்த இருக்குது நோடிஃபிக்ஸ் ரியல் டூ அண்டு அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அங்கே லாகின் அண்ட் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஜிமெயிலுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க பார்க்க. 18 ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்ச சார் ரைட் பாருங்க. ரைட். 18 38 150. 18 38 150. ரைட். நீங்கள் பாஸ்வேர்டு காப்பி பண்ணியிருப்பீங்க. அதான் இன்னைக்கு பேஸ்ட் பண்ணுங்க கீழேயால. கைஸ் எப்போதுமே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர யூ அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இருக்கு. அதை தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, சைன்இன் கொடுங்க இப்போ. ரைட். இப்போ அவரோட அக்கௌண்ட் வந்து மெட்டா ட்ரேடர் ஃபோல லிங்க் ஆகிட்டு சரியா? ரைட். பிரதர் கீழே பாருங்க இருக்குது. ஜஸ்ட் 2 அரோ இந்த ஓரத்தில் அதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரத்தில். ரைட். இப்போ இங்கேனுக்கு தான் இது தான் கைஸ் மெட்டா ட்ரேடர் ஃபோ இன்டர்ஃபேஸ் சரியா? இதில் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலேயால பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணின பிறகு பிரதர் 3 லைனை கிளிக் பண்ணுங்க. ரைட். இன்னைக்கு உங்களுக்கு காணலாம் உங்களோட அக்கௌண்ட் அட் ஆகி இருக்குதா இல்லையாண்டு சரியா? அப்படி இன்னைக்கு அட் ஆகி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? மேனேஜ் அக்கௌண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலேயால பாடுறீங்க இருக்குது ப்ளஸ் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க. அதையும் கிளிக் பண்ணா இனி பாருங்க இது லாக்இன் டு அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். இப்போ இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணணும் மெட்டா நோடிஃபிக்ஸ் ரியல் டூ சர்ச் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயிலுக்கு வந்திருக்கிற லாகின் அண்ட் ட்ரேடர் பாஸ்வேர்டை நீங்க கொடுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நீங்க அது பார்த்துருப்பீங்க. இவர் இப்போ முன்னாடி செஞ்சது சரியா? அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எல்லாத்துக்கும் அது கிளியரானு சொல்லுங்க பார்க்க. கைஸ் நான் இப்போ சொன்னது எல்லாருக்கும் கிளியரா? ரைட். ஓகே, குட். இப்போ ரைட். இப்போ பெக் ஆகுங்க பிரதர். பெக் ஆகுங்க. ரைட். மறுவாலும். ரைட். இப்போ இன்னைக்கு இருக்குது நான் சொன்ன ஃபர்ஸ்டா போர்னு சொன்ன அதை கீழே 2 குறி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே இருக்குது 2 குறி. ரைட். இது இன்னைக்கு தான் இப்போ கைஸ் நான் இப்போ சிக்னல்ஸ் தந்த பிறகு XAUUSD என்ற சிக்னல் தந்தா இன்னைக்கு இப்போ அந்த காயின் இல்லைண்ணா. அப்போ நீங்கள் இந்த காயின் இல்லாட்டி நீங்கள் இன்னைக்கு இருக்குது பாருங்க ப்ளஸ் பட்டன் மேலேயால அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அதை கிளிக் பண்ணி அங்கே இன்னைக்கு சர்ச் பண்ணுங்க ஃபைண்ட் சிம்பிள்ஸ்ன்ற இடத்துல XAUUSD என்று. ரைட். அதை பாருங்க இது XAUUSD என்று ஒரு காயின் மேலேயாலே அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். இப்போ இந்த காயின் வந்து உங்களுக்கு முன்னுக்கு இன்டர்ஃபேஸில் காணக்கூடியதாக இருக்கும். ரைட். மறுவாள் முன்னுக்கு போங்க அதை கட் பண்ணிட்டு. ரைட். இப்போ கீழே பாருங்க அந்த காயின் இருக்கும். சரி. இப்போ அந்த XAUSDன்றதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க.
ரைட். இன்னைக்கு காணக்கூடியதா இருக்குது. நியூ ஆர்டர்ன்றது கைஸ். ஒரு ட்ரேடனுக்கு ஆர்டர் ட்ரேடனுக்கு என்ட்ரி எடுக்கணும்னா உங்களுக்கு நியூ ஆர்டரை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ மார்க்கெட் போகிற ப்ரைஸஸை பார்க்கணும்னா ஓப்பன் சார்ட் என்று ரெண்டாவது இருக்குது. அதை உங்களுக்கு டச் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரெண்டு நான் வந்து ஆஃப்டர் செஷன் சொல்லித்தரேன். ரைட். நியூ ஆர்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்க பிரதர். ரைட். இதில் உங்களுக்கு நான் வந்து எஸ்டர்டே சொல்லி தந்த அந்த சப்ஜெக்ட் அப்படியே இன்னைக்கு இருக்குது. சரியா? ரைட். மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அதை கிளிக் பண்ணுங்க மேலேயாலே. இன்னைக்கு இருக்குது பாருங்க. பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப் அண்டு 5 விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் என்றது பார்த்தீங்கன்னா என்ன என்றால் இப்போ மார்க்கெட் போகிற ப்ரைஸ் அப்படி என்ன இப்போ நான் சிக்னல் ஒன்று தரேன் 33 ப்ரைஸில் கோல்டை வந்து பை பண்ணுங்க. அப்போ இப்போ மார்க்கெட் வந்து 33ல் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் என்ற ரேஞ்சில் வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் 35ல் பை பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ மார்க்கெட் போது வந்து 30 ப்ரைஸில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 35ல் தான் சார் எடுக்க சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு இருக்குது பாருங்க பை லிமிட், அதை கிளிக் பண்ணுங்க பிரதர். அதை கிளிக் செஞ்சு அங்கே ப்ரைஸ் இருக்குது பாருங்க. ப்ரைஸ் இருக்கிற இடத்துல 35 என்ற ப்ரைஸை டைப் பண்ணிட்டு அங்கே 35 என்ற ப்ரைஸ் இருக்குது. அங்கே 35 டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் 35 டைப் பண்ணுங்களே. இல்லை முன்னுக்கால கர்சர் பண்ணுவோம். ரைட். இப்போ 35 டைப் பண்ணுங்க. ரைட். 35 இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போது 30. 35ல் தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? 35 டைப் பண்ணிட்டு அங்கே நீங்கள் கீழே பிளேஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து 35 ப்ரைஸ் வரக்கிட்ட 35 என்ற ப்ரைஸ் வரும்போது மார்க்கெட் ஒட்டோவா பை பண்ணும். அப்போ செல் லிமிட்ன்றதும் அதே மாதிரி தான். ஓகே, அது புரிஞ்சா? மஸ்ஃபீர் பிரதர், நாங்கள் 2வது ரெக்கார்டிங்ஸில் கதைச்சிருப்போம். ரெக்கார்டிங்ஸ். அடுத்தது லொட் சைஸ். ஓகே, லொட் சைஸ்ன்றது பாருங்க இருக்குது. இன்னைக்கு பாருங்க 1.0000 இருக்குது. அது என்னது? அதெல்லாம் லொட் சைஸ். அப்போ நாங்கள் எப்போதுமே 0.01 என்ற லொட் சைஸில் தான் ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு அதை கிளிக் பண்ணுங்க. 1.00 இருக்குது. ரைட். அதை ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டு 0.01 டைப் பண்ணுங்க. டிலீட் பண்ணது. ரைட். 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 இப்போ சரி. நீங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் இப்போ போட்டிருக்கிற ரேஞ்ச் அது வந்து 0.01. அப்போ அந்த லொட் சைஸில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ இது வந்து லிமிட்டோட. அப்படி என்றால் இன்னும் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரல. நாங்கள் ப்ரைஸ் ஒன்று தந்திருக்கிறோம். அந்த ரேஞ்சுக்கு வந்தப்புறம் மார்க்கெட் பை பண்ணுங்க. இப்போ ஒருவேளை அது பிரதர் மார்க்கெட் பை லிமிட்ன்றதை கட் பண்ணிட்டு மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றது போடுங்க பார்க்க. ரைட். இப்போ என்ன செய்யறது? ரைட். இப்போ மார்க்கெட் வந்து நாங்கள் சொன்ன ரேஞ்சில் இருக்குதுன்னா என்ன செய்யலாம்? நான் தரேன் எஸ்எல் அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு பிரதர் அந்த ரெட் கலர் இருக்குது அதை நீங்கள் டைப் போங்க பார்க்க. ரெட் கலர் பாக்ஸ் அன்னைக்கு. ரைட். நான் தரேன் எஸ்எல்ல டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பையோ செல்லோ கீழேயால அன்னைக்கு டச் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் இது பாருங்க. செல் மை மார்க்கெட், பை மை மார்க்கெட். ஓகேயா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்போ நினைக்கிறேன். ரைட். இப்போ பெக்காங்க. இப்போ மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு போங்க. MT4ல. ரைட். இப்போ உங்களுக்கு ட்ரேட் ரன் ஆகுதா இல்லையான்னு நீ பார்க்கலாம்டா. அங்கே நீங்கள் பாருங்க இருக்குது மேலுக்கு ஒரு லைன் உண்டு க்ராஸ் ஆகிருக்குது மேலேக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. 3ஆவதா? ரைட். இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ், உங்களோட ட்ரேட் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ இன்னைக்கு இப்போ உங்களோட ட்ரேட் ரன் ஆகுதா இல்லையான்னு இந்த இடத்துல பார்க்கலாம். ப்ராஃபிட்டில் போனிச்சுன்னா ப்ளூ கலரில் போகும். லாஸ்ட்டில் போனிச்சுன்னா ரெட் கலரில் போகும். இப்போ ஒருவேளை ப்ராஃபிட்டில் போய் திருச்சுன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட ட்ரேடை வந்து கொஞ்சம் சைடுக்கு இழுத்துடுங்க. ஓகே, எப்படி இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் சும்மா சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணி இப்போ நீங்கள் ஃபோனை சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க தானே, அதே மாதிரி அந்த ட்ரேடுக்கு மேலேயால கொஞ்சம் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் சரி பட்டன் ஒன்று இருக்கும். அந்த சரி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்கும் க்ளோஸ் வித் ப்ராஃபிட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. ஒருவேளை உங்களுக்கு எடிட் பண்ணணுமென்றாலும் அதே இடத்துல இருக்கும் எடிட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. அதுக்கு நான் ஒரு வேறு ரெக்கார்டிங்கோட ஷார்ட் ரெக்கார்டிங்கோட தரேன். அது அவ்வளோ பெருசு இல்லை, தர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? ட்ரேடுக்கு மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க. அந்த ட்ரேடுக்கு மேலே சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் சரியன்று இருக்கும். அது சரியன்றது என்ன? ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணுறது. அப்படி உங்களுக்கு எடிட் பண்ணி TP2 வர காட்டிக்கும் நீங்கள் ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட எஸ்எல்ல வந்து எடிட் பண்ணணும்னா அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எஸ்எல்ல ஃபுல்லாக டிலீட் பண்ணி உங்களோட என்ட்ரி ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம். அது புரிஞ்சா? அது இப்போ இன்னைக்கு காட்டுறதுக்கு இயலாது, ஏன்னா இன்றைக்கு மார்க்கெட் க்ளோஸ்.
அது புரியுது. ஜஸ்ட் ட்ரேடுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு போது உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்க அங்க டிபாசிட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல அது காட்டும். ரைட். நான் இப்போ இன்னைக்கால ட்ரா பண்றது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லுங்க. ரைட். இந்த இன்டர்ஃபேஸை நினைவு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ரைட். பிரதர், உங்களுக்கு இப்போ டிபாசிட் பண்ண ஏழுமா பிரதர்? யார் எங்கட நேம் என்ன பிரதர் உங்களோட? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற பிரதர். இப்போ உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதா? இல்லை நாங்கள் அது லைவாகவே செஞ்சுட்டா லேஸ் எங்களுக்கு ஐத்தான். பிரதர் இப்போ நார்மலி எப்படியும் 9400 ஆச்சு ருபீஸ் வேணும் பிரதர். எங்களுக்கு 30 யூஎஸ்டி ஆச்சு. எனக்கு பெரிய ஒரு இது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்ட இதில் சொல்கிறாங்க 30 வந்து உங்களுக்கு மட்டும் தந்திக்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 50 அண்டு. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது கைஸ். ஓகேயா? ரைட். ஓகே பிரதர். ரைட். ஓகே. ஓகே. ரைட். ஓகே. ஓகே. நோ இஷ்யூ. நோ இஷ்யூ பிரதர். ரைட். அப்போ ரைட். ஓகே. தேங்க்யூ பிரதர். நீங்கள் லிங்க் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களோட அது ஒன்றுமே செய்ய தேவையில்ல. பைனான்ஸ் மைனஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? பைனான்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ரைட். பைனான்ஸும் அதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஓகே. பைனான்ஸும் கிரியேட் பண்ணுங்க. பைனான்ஸ் கைஸ் என்ன சொல்றீங்க? பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து இவர் டிப்பிங் இன்னைக்கு டவுன்லோட் பண்ண வச்சு நாங்கள் பார்ப்போம் எப்படி சரியான வகையில் பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுண்டு. ரைட். அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்காரு. ஓகே. ஓகே. நோ இஷ்யூ. ரைட். ஓகே பிரதர். ரைட். நோ இஷ்யூ. ஓகே. ஓகே பிரதர். ஓகே. 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 தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே. வெல்கம். வெல்கம் படி. ஓகே. ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் எப்படி நாங்கள் சரியான வகையில் MT4 லிங்க் பண்ணி லிங்க் பண்ணுறதுன்றதுக்கு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ரைட். கைஸ், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டிபாசிட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கிறீங்க? இப்போதைக்கு ஆல்ரெடி டிபாசிட் டன் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார்? கைஸ் அப்படியே மெசேஜ் ஒன்று போட்டு பார்க்க chat பாக்ஸில் டிபாசிட் ஓகே நான் ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டிபாசிட்டும் பண்ணிட்டேன் என்ற ஸ்டூடெண்ட்ஸ். டன்னா? யாருமே இல்லையா? ரைட். எனக்கு டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் ஒன்று போடுங்க பார்க்க. நான் இப்போ குரூப்பில் எட் பண்ணணும் நைட்டுக்கு. எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்படியே மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் உங்களை எங்களோட விஐபிசி சேனலுக்கு ஆட் பண்ணுறேன்.
ஓகே ஓகே. அப்போ கைஸ், அக்கவுண்ட் கிரியேட் செய்து டிபாசிட் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ரைட், அக்கவுண்ட் கிரியேட் செய்து டிபாசிட் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நாளையிலிருந்து எங்களோட சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணலாம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாச்சும் கேட்கணுமா, கதைக்கணுமா? உங்ககிட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிரதர், நோடிஃபிக்ஸ்ன்றது ஒரு ஆப் இல்ல. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வெப்சைட். ஓகே, அது ஆப் இல்ல பிரதர், நாங்கள் இன்னும் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணல. கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்படியே chat பாக்ஸ்ல போடுங்க. ஆ, ரைட், இன்னொரு விஷயம். இப்போதான் ஞாபகத்தில் வந்துச்சு கைஸ். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் சிக்னல்ஸ் தந்தா ஏண்ட சிக்னல்ஸ்க்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்டா ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏண்ட சிக்னல்ஸ்க்கு தவிர இன்னும் சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணி லோஸ்ட் பண்றது. ஓகே, அப்படி ஏதாச்சும் இஷ்யூ உண்டாச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே செய்யலாது கைஸ். ஓகே, எங்களோட சிக்னல்ஸ்க்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு இதோடு தருவோம். ஆனால் நீங்கள் வேற ஏதாச்சும் சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணி லொஸ் பண்ணினீங்களோ எங்களுக்கண்டா ஒன்றுமே சொல்ல இயலாது கைஸ். ஓகே, அதனால ப்ளீஸ், 1000 சிக்னல்ஸ் ஃப்ரீ குரூப்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஆனால் அது ஒன்றுமே சக்ஸஸ்ன்றது நான் இது ஒரு கண்டதே இல்லை. அப்போ அதனால நான் தர சிக்னல்ஸ்க்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதில் ஏதாச்சும் என்ன சார், என்கிட்ட சிக்னல்ஸ்க்கு ஏதாச்சும் நான் பொறுப்பெடுப்பேன். ஓகே, அடுத்த ட்ரேட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் போய்த்து லொஸ் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு இதாச்சுங்கன்னா எனக்கு கொண்டா ஒன்றும் சொல்லலாது. நான் அது சொல்லிட்டு தான் உங்களே கிளாஸஸ்க்கு எடுக்கிறேன். ஓகே, இன் டெலிகிராம் பிரதர். சார், கவின் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல, இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறது சொல்லுங்களே. சார், கவின் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல, இப்போ எப்படி? ரைட், அவர் அப்லோட் பண்ணல. ஏன்டா அவரோட ஐடி ஃபோட்டோஸ் அவரோட ஃபோனில் இன்னும் இருக்கல. அப்போ என்ன செய்யணும்? அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் போய்த்து ப்ரூஃப் நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதைச்சும் யா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் பாருங்க, அதில் இருக்கும். சிக்னல்ஸ் தரதுக்கு டைம் இல்லை பிரதர். நோட்டிஃபிகேஷன் வெரிஃபை. ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூ. இன் விச் குரூப் யூல் கிவ் சிக்னல்ஸ் பிரதர்? இன் டெலிகிராம். ஹாய், எனக்கு ஸ்கூல் போயிட்டு ஃபோன் பார்க்க முடியாது. ரைட், அப்படியும் இஷ்யூ இருக்குண்ணா. இப்படித்தான் டீச்சர், எங்களுக்கு சிக்னல்ஸ்க்கு டைம் இல்லை. மார்க்கெட் என்ட்ரிஸ் வரும்போது நாங்கள் தந்துடுவோம். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ரைட், இன்னொரு விஷயம் guys, அந்த பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கதைச்சாங்க 4-5 பேர். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க தானே, 2000, 1000, 3000, 4000. அவங்க அப்படி இருக்கிற அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் உண்டு ஒன்றுமெண்டா என்னைய டிரெக்டாக கதைங்க, நான் அவங்களுக்கு ஒரு பிளானோட தாரேன். ஓகே சார், ஏண்ட ஒரு பெரிய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, மேனேஜ் பண்ணி தாரீங்களா பிரதர்? இப்போக்கி நான் மேனேஜ் பண்ணுற இதில் ஐடியாவில் இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போக்கி நான் 5 அக்கௌண்ட்ஸ் ரன் பண்ணுறேன். ஓகே, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா, சாரி 4 அக்கௌண்ட்ஸ் நான் ரன் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே, பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ். ஓகே ஓகே, பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ். அதனால நான் இப்போக்கி அக்கௌண்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு ஐடியா உண்டு இல்லை கைஸ், மேனேஜ் பண்ணுறதுக்கு. பிரதர், நாங்கள் தாரது குரூப்ல நாங்கள் டெலிகிராமில் தருவோம். ஓகே, அதுதான் நான் சொல்கிறது. எனக்கு மெசேஜோட போடுங்க, நான் எங்கள்கிட்ட டெலிகிராம் விஐபி சிக்னல் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டெலிகிராம் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு பைனான்ஸில் பை பண்ண தெரியாட்டி டிரெக்டாக எனக்கு கேஷ் போடுங்க. ஓகே, டிரெக்டாக எனக்கு டிரெக்டாக கேஷ் எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு யூஎஸ்டி அனுப்புகிறேன். ஓகே, உங்களுக்கு அப்படி என்னைய நம்பிக்கையாக இருந்தால் கேஷ் போடுங்க, நான் உங்களுக்கு யூஎஸ்டி அனுப்புகிறேன். ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ். அது கொஸ்டின் மார்க் நீங்கள் போட்டிக்கிறது டிபி, டேக் ப்ராஃபிட். பிரதர், நான் அக்கௌண்ட் நம்பர் தாரேனேண்ட எனக்கு பேங்க்குக்கு போடுவேன். நான் உங்களுக்கு 10 மினிட்ஸில் நான் உங்களுக்கு டிபாசிட் பண்ணி விட்றேன். ஓகே, தேங்க்யூ பிரதர்.
யா உங்களுக்கு அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை. கைஸ் இப்போக்கு எனக்கு அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லை. நான் ஐடியா வந்ததும் உங்களுக்கு தரேன். ஓகே சொல்கிறேன். பிரதர் எனக்கிட்ட நான் டாலர்லாம் விற்கிறது இல்லை பிரதர். நான் P2P பை பண்ணி தான் உங்களுக்கு தாரது, சேல் பண்ணுறது இல்லை பிரதர். ஏன் இப்போ நீங்கள் எனக்கு யூஎஸ்டிக்கு கேஷை போட்டிங்கன்னா நான் பை பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸுக்கு நான் போட்டு விடுவேன். உங்களோட நோட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், TRC20 லிங்க் அனுப்புங்க. உங்களோட TRC20 லிங்க் அண்ட் கேஷை போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். நான் யூஎஸ்டி சேல் பண்ணுறேன் இல்லை பிரதர். நானும் P2P பை பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுடா, தட்ஸ் ஆல். கைஸ் ஏதாச்சும் கேட்கணுமாடா கேளுங்க. ஆன்லைன் பேங்கிங் இல்லை சார். பிரதர் அப்போ உங்களுக்கு ஃபோனால கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஃபிர்னாஸ் பிரதர்? பிரதர் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் எனக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்க. யா கைஸ் உங்களுக்கு விஐபி சிக்னல் அண்ட் எங்கட கிளாஸஸ் வேணுமெண்டா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. டிபாசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண. பிரதர் எனக்கு அப்படியெல்லாம் பை பண்ண தெரியாது பிரதர். கார்டு நம்பர் மூலமா எப்படி எனக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் தெரியாது. நாளைக்கு எத்தனை சிக்னல் என்ன என்ன சிக்னல்ஸ் எத்தனை தரது அப்படிலாம் சொல்ல கஷ்டம் பிரதர். எத்தனை சிக்னல்ஸ் தருவீங்க? இது கிரிப்டோ இல்லை பிரதர், இது ஃபோரெக்ஸ். கிரிப்டோல பல ஆயிரம் கரன்சிஸ் இருக்குது ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே ஆனா இது அப்படி இல்லை. நான் டார்கெட் பண்றது கோல்டு. கோல்டு என்ட்ரிஸ் வரும்போது நான் டைமும் இருக்காது, நான் தருவேன் நானா. பிரதர் இது உங்களுக்கு பார்ட் டைம் இல்லாட்டி ஃபுல் டைம் செய்யவும் மேலும். ஓகே. How to do it? Because notification is to Banco Binance USD. Binance USD, sir. CC and how do we deposit to the Notifx account? உங்களோட நோடிஃபெக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட்டடாக இருந்தால், உங்களோட பைனான்ஸும் கிரியேட்டடாக இருந்தால், உங்களுக்கு P2P ஓகேயா இருந்தால் எங்கள்கிட்ட ரெண்டாவது செஷன்ஸ் எங்கள்கிட்ட கிளாஸ் 2 பாருங்கள். உங்களுக்கு அதில் விவரமாக இருக்கும். சார் கார்டில் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் சார். சார் கார்டால் சென்ட் பண்ணுற மாதிரி பிரதர் எனக்கு ஆன்லைன் பேங்கிங் தான் தெரியும். அந்த கார்டில் எப்படி கேஷ் அது எனக்கு தெரியாது பிரதர். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னீங்க சார். ஏன் நான் அது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன் பிரதர். நான் உங்களுக்கு எனக்கு இப்போ இந்த ஆஃப்டர் கிளாஸ் கால் எடுத்தாங்க, நாங்கள் அது சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே சார். எஸ். ஒன்ஸ் யூ கிவ் சிக்னல்ஸ் ஹவு மச் டைம் வில் கிவ் பிரதர். எப்படி தான் என்ட்ரி வரும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா சார், என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சோ எப்போதும் என்ட்ரி எடுக்க வேணாம். என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்க வேணாம். ஸோ $1 $30 இருக்கிறன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒன் டேக்கு $30ன்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் 0.03 லாட் சைஸில் ட்ரேட் பண்ணனாலும் அது கல்குலேட் பண்ணி பார்க்கணும் பிரதர். பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு பர்சனல் மெசேஜ் ஒன்று போடும், நான் சப்போர்ட் வந்து தரேன். ஓகே. டீச்சர் டீச்சர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்களேன் வாட்ஸ்அப்புக்கு. நீங்கள் எத்தனை யூஎஸ்டி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அந்த அப்டேட்ஸ் கொஞ்சம் போடுங்களேன். நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். சார் என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சார் இருக்கு? எனக்கு இருக்கு, எனக்கிட்ட இருக்குது, பிஓசி இருக்குது, பீப்பிள்ஸ் கமர்ஷியல் அந்த மூணு விற்கிறதா. ஓகே கைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணுமெண்டா கேளுங்க பார்க்க. ஏன்னா பிஓசி தாங்க சார், இப்போ போயிட்டு வித்ட்ரால் பண்ணி போடுறேன். ரைட். ஓகே பிரதர், நான் உங்களுக்கு அப்படியே chat பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடுறேன். இந்த பிரதர் யார் இன்னைக்கு லாஸ்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து
நான் சொல்றேன் பாருங்க. 6938 அது யார்டு நம்பர்? அவர் வாட்ஸ்அப் நேம்ண்டா என்டி கொமூசா. ஓ, என்டி கொமூசான்னு தான் இருக்குது. அந்த யார் அந்த ஸ்டூடெண்ட்? 35, சாரி 6938, 6938, அது யாருன்னு தெரியல. வில் சி. யார் கேது? ஃபிர்னாஸ் பிரதர். ரைட். சுவை பாலவாய் திஸ் நமே சுனமே திஸ் பா. ரைட் 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 பிரதர், எங்களை கமர்ஷியல் பேங்க். ரைட். இந்த நம்பருக்கு போடுங்க. என்டிகோ மூசான் இருக்குது, யாருன்னு தெரியல. இட்ஸ் மீ முசாஃபிக். ரைட் ரைட், என்டிகோ. யா 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 யா. ஓகே 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 பிரதர். சரி, இன்னொரு டவுட். யா சொல்லுங்க, வேண்டியவாய் டவுட்ஸ் கேளுங்க கைஸ், எனக்கு ரிப்ளை தரது நான் ரெடி. யா, விட்ரோல் உங்களோட பேங்க்குக்கே வரும். யா சார், சின்ன டவுட். ஒரு தாரம் கிளாஸ். அதெல்லாம் பெரிய கணக்கு பிரதர். நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணும் போது, நான் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் மாதிரி ஆகுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே. ஓகே ஹரிஷ் பிரதர், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஒரு நாளைக்கு 200 எடுக்கிறேன்டா, நீங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிப்போம் பாருங்க. ஏண்டா அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் ஜஸ்ட். நாங்க என்ன பெருசா காட்டி கொள்றது இல்லை. நிறைய இடத்துல காட்டுறாங்க தானே, இவ்வளோ பெருசா என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ பெருசா இருக்குது. நான் அப்படி காட்டுறது இல்லை பிரதர். நான் எடுக்கிற ப்ராஃபிட்டை, லைவ் ப்ராஃபிட்டை நான் அப்டேட் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். எனக்கு இவ்வளோ இருக்கு, இந்த இவ்வளோ லட்சக்கணக்கு யோசிச்சு அப்படி இல்லை. நான் பெருமையா இருக்க வேண்டிய எனக்கு அப்படி இல்லை பிரதர். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. பெருமை கடவுளுக்குரியது, அது எங்களுக்குரியது இல்லை பிரதர். அதனால நான் பெருசா காட்டுறது இல்லை. இப்போ எனக்கு இவ்வளோ இருக்கு, நான் எடுக்கிற ப்ராஃபிட்டை காட்டுவேன். லைவ் ப்ராஃபிட் தான் நான் போடுறதும். அதுக்குரிய சிக்னல்ஸும் போடுவேன். அண்ட் அதுக்குரிய அனலைஸும் நான் போடுவேன். ஓகே. ஜஸ்ட் கடவுளுக்கு உரியதை, பெருமைன்றது கடவுளுக்குரியது. அப்போ அதனால நான் அவ்வளோ பெருசாலாம் காட்டுறது இல்லை. ஜஸ்ட் யா. ஓகே ஷுவர். ஃபிர்னாஸ் பிரதர். ஓகே, நோ இஷ்யூ. ரைட். ஓகே பிரதர், எனக்கு ரிசிப்டை போட்டுருங்க. நான் உங்களோட நோட்டிஃபிக்ஸ்க்கு டிபாசிட் பண்ணி விடுறேன். ஓகே. ரைட். ஐ திங்க் யாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கிளாஸை எண்ட் பண்ணுவோமா guys? இல்லாட்டி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குதா கேட்கறதுக்கு? கிளாஸ் எண்ட் பண்ணவா? இல்லாட்டி கொஸ்டின்ஸ் இருக்குதா? அது சரிதான். என்ன கேட்க என்றால் நானும் ட்ரை பண்ண நோ மஸ். இல்லை இல்லை, அதெல்லாம் நோ இஷ்யூ. மஸ்ஃபீர் பிரதர், மஸ்ஃபீர் பிரதர், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்களேன், நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தாரேன். என் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்களேன். இல்லை மஸ்ஃபீர் பிரதர், நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? அதான் நான் கேட்குறேன். ஓகே, சொல்லி தரேன். ஏன் சிந்துஜை நான் சொல்லி தருவேன். ரைட் நஸ்பீர் பிரதர், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். ஓகே கைஸ், இந்த கிளாஸ் இதோட எண்ட் பண்ணுவோமா? இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நான் யூடியூப்ல போடவா எப்படி? இஸ் இட் பாசிபிள் டு பை அண்ட் செல் யூஎஸ்டி டிரெக்ட்லி த்ரூ பேங்க்? நோ. நோ சார், உங்களுக்கு பண்ணலாம் த்ரூ பைனான்ஸ் ஈஸி. டிரெக்டா பேங்க்குக்கு பண்ண இல்லாது. ரெக்கார்டிங் தரவா? ரைட். ஓகே. ரைட் 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 ரைட். நான் எஃபி பேஜையும் தாரேன், எஃபி பேஜையும் தாரேன். எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க கைஸ். நான் போடுற போஸ்ட்டுக்கு ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று போட்டிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நான் ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிக்கிறேன். ஓகே. லிங்கை தாரேன், ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகே. நாங்கள் கெட் டுகெதர் நடப்போம். ஓகே, இயர் டு இயர் நாங்கள் கெட் டுகெதர் மீட் ஆகுவோம். ஓகே, அது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது ஏண்டையும். ஓகே, நான் தனி ஒரு கோல் ரீச் ஆயிடுச்சுன்னா, எனக்கு அது ஒரு தனி ரேஞ்ச் ஒன்று இதாச்சுன்னா நான் அது மாதிரி பெருசாக செய்வேன். ஓகே, இப்போ இது ஸ்டார்டிங் தானே. ரைட், வில் சி.
Inshallah, in future, what will happen? Thank you so much. Inshallah, right? Okay. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரைட். இதில் எங்கட பழைய ஃப்ரெண்ட் ஒன்று மேய்க்கிறாரு. இப்போ இருக்கிறாரோ தெரியல. வில் சி. என்ன பழைய நான் கிரிப்டோ செய்கிற காலத்துல இருந்து இருக்கிறாரு என்னோட ஃபுல் டச்சா. அங்கே மிஸ்டர் டோஷன். அவர் இல்லை இல்லை இப்போ இல்லை போல. ரைட் பேசி ஐடி போடுங்க. ரைட். ஓகே ஓகே காய்ஸ். தென் இது ரெக்கார்டிங்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன் காய்ஸ். ரெக்கார்டிங்ஸ் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸ் ஆச்சு வேணும். ஏன்னா இதை வீடியோவில் எடிட் பண்ணி போடும் போது எனக்கு அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸோ இல்லாட்டி எனக்கு எப்படியும் ஒரு 15 to 17 ஹவர்ஸ் ஆச்சு வேணும். இந்த வீடியோஸ் எடிட் பண்ணி அண்ட் அதுலேருந்து நாங்கள் அப்லோட் பண்ணி அண்ட் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணும்போது ஒரு பெரிய டைம் ஒன்று எடுக்குது. அதனால் நான் எப்படியும் டுமாரோக்குள்ளே இந்த ரெக்கார்டிங்ஸை தரேன். அண்ட் டிபாசிட் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிபாசிட் பண்ணுங்க. இன்னும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த லிங்கை தரேன். அண்ட் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வேணுமான ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. தென் காய்ஸ், குட் நைட் அண்ட் பி சேஃப்.